தார் சாலை தான் நம்ம போடலான்னு முதல்ல பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போடுறது மக்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரஸ் சாலையை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஃபாத்திமா நகர் குடியிருப்புவாசி மக்கள் வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும் தெரிவிக்கணுங்கிறக்காக எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். கோவை மாநகராட்சி 84வது வார்டு கரும்புக்கடை ஃபாத்திமா நகர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு போடப்பட்ட புதிய சாலைக்காக மக்கள் மகிழ்ச்சியில் கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா நடத்தி பாராட்டியுள்ளனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பல ஆண்டுகள் நடைபெறாததால் மாநகராட்சி பகுதி மக்கள் அடிப்படை வசதிகளுக்காக போராடி வந்தனர். 2022இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகுதான் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட ஆரம்பித்தன. கோவை கரும்புக்கடை ஃபாத்திமா நகரில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இவர்கள் பல சகாப்தங்கள் சாலை மற்றும் வடிகால் வசதியின்றி அவதிப்பட்டு வந்தனர். மழைக்காலங்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு வந்தனர். மாநகராட்சி பெண் கவுன்சிலர் அலீமா ராஜா உசேன் தனது சீரிய முயற்சியால் இப்பகுதிக்கு கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் கவுன்சிலருக்கு விருந்து உபசரிப்பு விழா மற்றும் பாராட்டு விழா நடத்தி தங்களது நன்றியை தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை கிடைக்காமல் இருந்ததாகவும் சாலை கிடைக்குமா என ஏக்கத்தில் இருந்த தங்களது கனவை பெண் கவுன்சிலர் நனவாக்கியுள்ளதாகவும் பகுதி மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். கோவை மாநகராட்சி 84வது வார்டு கவுன்சிலர் அலீமா பேகம் 20 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு. இந்த ரோட்டில் ஃபாத்திமா நகர் 4வது வீதியில் இன்றைக்கி தார் சாலை நம்ம அமைக்கிறதுக்கு பதிலாக காங்கிரீட் சாலை நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் வந்து 84வது வார்டு பகுதி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் புல்லுக்காடு ரோட்டில் ரொம்ப குப்பை மேடாக இருந்துச்சு. இன்றைக்கி அதையெல்லாம் நாம் சரி செஞ்சு இன்றைக்கி குப்பைகளே இல்லாத ஒரு ஏரியாவை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தெருவிளக்குகள் இல்லாமல் இருந்துச்சு. பெண்கள் வந்து வெளியே வர்றதுக்கே அச்சப்படக்கூடிய நிலை இருந்துச்சு. அதையும் நாம் சரி செஞ்சு அவங்களுக்கு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெருவிளக்கு அமைச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி மழைநீர் வடிகால் 15 வருடங்களாச்சு மழைநீர் வடிகால் தூர்வாரப்படாமல் இருந்தது. இன்றைக்கி நாம் வந்ததுனால கவுன்சிலராக நான் இருந்து என்னுடைய பணிகளை நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். தூர்வாரி இருக்காங்க. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இப்போது இன்னும் வந்து பல பணிகளை வந்து நான் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கேன். அதையும் நான் பெற்றுத்தருவேன். இந்த சாலை வந்து பல போராட்டங்களுக்கு இடையில தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்னா இந்த சாலையை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. நாங்கள் போட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன செஞ்சோம், எல்லா நிதியும் வந்து ஒதுக்கி எங்களுக்கு இங்கே தார் சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கோரிக்கை வச்சு போராடினதுனால தான் எனக்கு இந்த தார் சாலை வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன். 20 வருஷமாக வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க, இந்த ரோடு போட்டு 20 வருஷம் ஆச்சு, நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு இந்த ரோடுக்கு இந்த ஏரியாவுக்கே ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 மாதத்துலேயே நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம் அந்த பணியை. இன்றைக்கி வந்து பாராட்டு விழா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கை இன்னும் ஒரு சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அதையும் நான் நிறைவேற்றிட்டேன். இந்த ஃபாத்திமா நகர் ஏரியாவில் வந்து இந்த ரோடு இல்லாமல் மற்ற இடங்கள்லையும் எனக்கு உட்பட்ட 84க்கு உட்பட்ட பகுதிகள்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் சந்தான பகுதிகளில் வந்து சிமெண்ட் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஃபேவர் பிளாக் ரோடும் நான் போட்டு கொடுத்துருக்குறேன். இது வந்து நம்ம வந்து காங்கிரீட்டு அந்த மாதிரி முறையில் தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். தார் சாலை தான் நம்ம போடலான்னு முதல்ல பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம போடுறது மக்கள் வந்து நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரஸ் சாலையை நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கி வந்து எனக்கு இந்த ஃபாத்திமா நகர் குடியிருப்புவாசி மக்கள் வந்து அவங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் என்ன பண்ணணும் தெரிவிக்கணுங்கிறக்காக எனக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி என்னை வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ஆழ்த்துறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பேர் ஷிஃபானா. இங்கே நான் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். 84வது வார்டு ஃபாத்திமா நகரில். இங்கே ஒரு 10-15 வருஷமாகவே ரோடு வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஏன்னா வண்டி போக முடியல, மழை வந்தால் ரொம்ப ரோடு பாதிச்சு எங்களால் வண்டியில் ஒன்றும் போக முடியல. குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைங்க ஒன்றும் வெளியே வர முடியாமல் மண் இதனால் வீட்டுக்குள்ளே ரொம்ப பொல்யூஷனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி இருமல் இந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இவங்கள்ட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால இவங்க வந்து மட்டும் இப்போது காங்கிரீட் ரோடு
ரோடே போட்டு தந்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. தார் ரோடு தான் கேட்டிருந்தோம், ஆனால் அவங்க வந்து வசதியாக இருக்கட்டும் சொல்லி எங்களுக்கு காங்கிரீட் ரோடே போட்டு தந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பை வந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்துச்சு. அது குப்பை வந்து ஒன்றா எடுக்க வராமல் ரொம்ப அது இதாக இருந்துச்சு. ஆனால் இவங்கள்ட்ட சொன்ன மூலியமா அவங்க எடுத்து இப்போ டெய்லியுமே வராங்க, வந்து எடுக்கிறனால அது எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. இவங்கள்ட்ட நாங்கள் சொன்னது மூலிமா அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. இது ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயாவே இங்கே ரோடு இதே இல்லை. இவங்கள்ட்ட நாங்கள் கோரிக்கை வச்சது மூலிமா இவங்க வந்து எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க. இப்போ குழந்தைங்க விளையாடுறக்கோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப பயன்படுது. ஃபஸ்ட்டு குழந்தைங்கனால வெளியே வர முடியாமல் எங்களுக்கு வண்டி சுத்தமாக ஓட்டிகிட்டு போக ஒன்றுமே முடியாமல் இருந்துச்சு. இப்போது இவங்க வந்து எங்களுக்கு உதவி செஞ்சனால எங்களுக்கு இது ரொம்ப இப்போ பயன்படுது இப்போது. அதனால் இவங்களுக்கு கோரிக்கை வச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கோரிக்கை வச்சுருந்தோம் நாங்கள், ஆனால் அவங்க வந்து ரொம்ப விரைவாகவே எங்களுக்கு பல வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சு யாரும் பண்ணித்தரல. ஆனால் அவங்க வந்து நாங்கள் சொன்னோன்னே கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே, அதுவும் ரொம்ப நேரம் போடாமல் ஒரு மாதத்துலேயே ரோடு வந்து எங்களுக்கு நல்ல முறையில் போட்டு தந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பேர் சப்னா. நாங்கள் ஃபாத்திமா நகர் 4th ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீதியில் பார்த்திங்கன்னா 10-15 வருஷமாக ரோடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு. இது ரோடு இல்லாதனால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம். நாங்கள் எதெல்லாம் வாங்கணுன்னா ஹஸ்பண்டு தான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லாம் ஃப்ரீயாக போய்க்கலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இங்கே நிறைய பேர் இங்கே கவுன்சிலர் நின்னவங்கள்ட்டெல்லாம் வச்சோம், ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கு. 15 வருஷம் கழிஞ்சு இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக போகலாம், குழந்தைக்கு போகலாம், சைக்கிள் ஓட்டலாம், எங்கேனாலும் போய்க்கலாம். அதுக்கு வேண்டி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பாராட்டு விழா மாதிரி நாங்கள் வச்சுருக்குறோம்.